அன்பு இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 13, குறள் எண் 121. அடக்கம் உடைமை. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அடக்கம் உடையவரை அமரர் உலகில் கொண்டு செலுத்தும், அடக்கம் இல்லாமல் தீய குணங்கள் உள்ளவரை ஆறிருள், அதாவது இருளில் சேர்த்துவிடும், இருண்ட உலகில் சேர்த்துவிடும், இருண்ட உலகில் சேர்த்துவிடும். அமரர் என்றால் நீண்ட நாள் வாழக்கூடியவர். அதாவது அமரருக்கு தேவர்கள் என்றும் பொருள் உண்டு. நீண்ட நாள் வாழக்கூடியவர், இன்பமாக வாழக்கூடியவர், தேவர்கள் என்றும் அவருக்கு ஒரு பொருள் உண்டு. அப்படிப்பட்டவர்கள்தான் அமரர்கள். எனவே அமரர்கள் என்றால் நீங்கள் இறந்தவர்கள் என்று எண்ணிவிட வேண்டாம். சாகா வரம் பெற்றவர்கள் தான் அமரர்கள். அதாவது அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, அடக்கம் உடையவர்கள் அமர உலகில் கொண்டு செலுத்தும் அப்படின்னு சொல்லுகிறாரு. அதாவது அடக்கம் என்பது கைகட்டி வாய்ப்புத்தி இருப்பது அடக்கம் அல்ல. அதாவது அடக்கம் என்பது மனத்தால் அடங்கி வாழ்வது. அதாவது மனத்தால் அடங்கி வாழ்வதுதான் அடக்கம். பொறிகளால் போன வழியெல்லாம் போகாமல் நமக்கென்று ஒரு தனி வழிகளில், நல்ல நெறிகளில், அறம் சார்ந்த நல்ல நெறிகளிலும் சொல்களிலும் செயல்களிலும் போவதுதான் அடக்கமே ஒழிய, அடக்கம் என்றால் கைகட்டி வாய்ப்பு பூத்தி இருப்பது அடக்கம் அல்ல. அதனால்தான் இது பற்றிய மனம் அடங்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே என்று தாயுமானவர் பாடுகிறார். அடக்க வாழ்வு வாழ்பவர்கள் நெடுநாள் உலகிலே வாழ்வர். அதாவது புகழ் உடம்பால் வாழ்வர். அதனைத்தான் அமர வாழ்வு என்கின்றனர். மன அடக்கம் இன்றி வாழ்பவர்கள் இருளில் வாழ்பவர்கள். அவர்கள் வாழ்ந்த சுவடுகள் தெரியாமல் மறைந்து போவார்கள். அந்த அளவு அடக்கத்தை பற்றி எப்படியெல்லாம் 1.5 அடிகளில் சொன்னதை நான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்கிறேன். அந்த அளவுக்கு அதில் கருத்துக்கள் அடங்கி உள்ளது. மனிதன் அடக்கமாக வாழ வேண்டும். அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்துவிடும். நன்றாக சிந்தித்து நன்றாக புரிந்து வாழுங்கள். மனம் அடக்கத்தில் இருக்க வேண்டும். அதுதான் அடக்கமே ஒழிய, அடக்கம்னா கைகட்டி வாய்ப்புத்தி நிற்பது அடக்கம் அல்ல. தெய்வப்புலவர் அப்படிலாம் சொல்ல மாட்டாருங்க. அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காருங்க அடக்கமுடைமையில். இதுதான் அடக்கமுடைமையில் முதல் குறள். இன்னும் 9 குறள்கள் இருக்குது அடக்கத்தை பற்றி. ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பார். அதனால் தயவுசெய்து மாணவ செல்வங்கள் தினமும் ஒரு குறளை படியுங்கள். தினமும் ஒரு குறளை படித்து அதன்படி வாழ்க்கையை தொடங்குங்கள். நீங்கள் நிச்சயமாக மாவட்ட ஆட்சியாளராகவோ அல்லது பல நோயாளிகளுக்கு நோயை தீர்க்கும் மருத்துவராகவோ வாழ்ந்து காட்டுவீர்கள். அல்லது மிகப்பெரிய விஞ்ஞானியாக, அப்துல் கலாம் போன்று மிகப்பெரிய விஞ்ஞானியாக வாழ்ந்து காட்டுவீர்கள். ஆனால் தயவுசெய்து அக்கினி சிறகுகளை மட்டும் படிக்காமல் இருந்து விடாதீர்கள். நான் இந்த திருக்குறளை பேசுவதற்கு முன் அக்கினி சிறகுகளினுடைய அப்துல் கலாமினுடைய சாதனைகளை பற்றி பேசியிருக்கிறேன். இதே யூடியூப்பில் ஆப்பாஜே அப்துல் கலாமினுடைய வாழ்க்கை வரலாறுகளை அக்கினி சிறகுகள் மூலமாக படித்து அதனை
மாணவ செல்வங்களுக்கும் மக்களுக்கும் உணர்த்தியுள்ளேன். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு அடுத்த குறளை பார்ப்போம்.